ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பங்குச்சந்தை பற்றிய பல்வேறு தகவல்களை நம்ம தமிழ் மொழியில் வீடியோக்களாக பதிவு பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாக்கில் ஒரு ஸ்டாக்குடைய சார்ட் ஃபார்மேஷன் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்ற சுவாரஸ்யமான தகவலை நான் இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த வீடியோ முழுக்க ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நான் ஷேர் பண்ணுறேன். அதனால் இந்த வீடியோவை பாருங்கள், நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணுங்கள். ஓகேங்களா, வாங்க நம்ம டாப்பிக்கில் போகலாம். ஸோ இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டெய்லி அப்டேட் நீங்கள் அங்கே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ரொம்ப ஷார்ட்டான டைமில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ வழக்கம் போல் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய மார்க்கெட் ரிசர்ச் குரூப்பில் இன்றைக்கி மார்னிங் சில ஸ்டாக்ஸ் நம்ம பார்த்திங்கன்னா அதனுடைய ஸ்டாக்குடைய ஃபார்மேஷன் எப்படி நடக்கும் அப்படின்றத மாதிரி நம்ம சார்ட்டில் ட்ரா பண்ணியிருந்தோம். ஸோ அது வாங்க இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஸோ மேஜர் நியூஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க்கு, ஏபிபி அண்டு சீமன்ஸு, ஸோ இந்த மாதிரி சில ஸ்டாக்ஸ் மட்டும் நான் ஃபில்டர் பண்ணி எடுத்திருந்தேன். இன்க்ளூடிங் எம்சிஎக்ஸும் நம்ம எடுத்திருந்தோம். சரிங்களா, சரி, ஓகே. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு பிஃபோர் என்ன ட்ராயிங்ஸ் நீங்கள் அப்டேட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுற பாருங்கள். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய மார்க்கெட் ரிசர்ச் குரூப்பில், வாட்ஸ்அப் குரூப்பில் நான் ஒரு இமேஜ் அப்டேட் பண்ணியிருந்தேன். இண்டஸ்இண்ட் பேங்க் பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். இந்த நியூஸ் வந்திருக்கு, இது லாங் டேர்முக்கு ஓரளவுக்கு நம்ம பாசிட்டிவ் அப்டேட் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கி ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நல்ல கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ எப்போவுமே ஒரு புல் பேக் கொடுத்துருக்கான் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபார்மேஷன் சொல்லி கொடுத்தோம். ஸோ இந்த மாதிரி ரேஞ்சில் இருந்து ஒரு பெரிய ஸ்பைக் அடித்தான் அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் ஒரு ட்ரெண்ட் ரிவர்சலுக்கு வெயிட் பண்ணி நீங்கள் ட்ரெண்டை ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி மூவ்மெண்ட் இருந்தது. அதுக்கப்புறமா தான் இங்கே நான் என்ன ட்ரா பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதுதான் ஒரு சப்போர்ட் ரேஞ்சு. ஸோ இந்த ரேஞ்ச் ஒன்று இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகணும், இல்லை அப்படின்னா மார்க்கெட் சைட்வே பையில் போகணும் அப்படின்ற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ சார்ட்டில் எப்படி நடந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? ஸோ சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இண்டஸ்இண்ட் பேங்க்கு, ஸோ நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ரேலிக்கு அப்புறமா மார்க்கெட் இப்படி இப்போ ஒரு சைட்வே பையில் போகும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். பட் ஆனால் டோட்டலி ரேஞ்ச் மூமெண்ட்டில் இருந்திருக்கான். சரிங்களா, ஏன்னா இது லாங் டேர்முக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க, மேலே போகிறதுக்கான அறிகுறிகளை கொடுத்துருக்குறாங்க. அதனால் இன்றைக்கி ஏன்னா இந்த ஸ்பைக் போதுன்னு சொல்லிட்டு எப்பவுமே ஸ்டாக் ஹோல்ட் பண்ணிவிடுவாங்க. இதெல்லாம் ரொம்ப ரேர், இந்த ஒரு பெரிய வால்டைல் கொடுக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா. ஓகேங்களா, ஸோ அதுக்கு அடுத்து போகலாமா? அடுத்து நம்ம என்ன ஸ்டாக் சொல்லியிருக்கோம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டாக்கு சீமன்ஸை பற்றி நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இங்கே பாருங்கள், டிராயிங் எவ்வளோ அழகாக நான் கிளியராக நோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். பிஃபோர் மார்க்கெட் தான் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் நான் ட்ரா பண்ண கிடையாதுங்க. லைவில் நம்ம மார்க்கெட் ரன் ஆகும்போது நான் இந்த சார்ட், அதாவது இந்த ஸ்டாக் இப்படி தான் இந்த சார்ட் ஃபார்ம் ஆகும், அடுத்த கேண்டில் இப்படி தான் இதில் ஃபார்ம் ஆகுன்ற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதுக்கான ப்ராப்பர் ரீசன்ஸ் இருக்குது. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நேற்று ஈவினிங் ஆஃப்டர்நூனுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு 11 மணிலேருந்து மார்க்கெட் நல்ல புல்லிஷ் சென்டிமெண்ட் கொடுத்து இன்றைக்கி கேப் அப்பில் வந்திருக்கான். அதுக்கப்புறம் ஒரு புல் பேக் கொடுக்குறான் அப்படின்றது தான் இதனுடைய கணிப்பு. ஸோ இந்த கணிப்பு எந்த அளவுக்கு கரெக்டாக இருந்திருக்கு அப்படின்றத நான் சார்ட் ஓப்பன் பண்ணுற பாருங்கள். ஸோ சீமன்ஸ் அப்டேட் நான் பண்ணியிருக்கிறேன். ஸோ சார்ட் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணுற பாருங்கள். ஓகே, சார்ட் நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ சீமன்ஸ் பார்க்கலாமா எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள். அழகாக மார்க்கெட் இங்கேருந்து ஒரு புல் பேக் வந்திருக்கு, அதுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு டவுன் வந்திருக்கு, அதுக்கப்புறம் மார்க்கெட் நல்லா அப்பில் போகும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். சரிங்களா, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், திரும்பவும் இமேஜை காமிக்கிற பாருங்கள். ஸோ கிளியராக புரியுதுங்களா? ஸோ மார்க்கெட் இந்த மாதிரி சைடுமே பையில் போகும் அப்படின்ற மாதிரி நான் ட்ராப் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மெத்தட் எவ்வளோ அழகாக இங்கே எக்ஸிக்யூட் ஆகிருக்கு அப்படின்னு பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா? ஸோ அப்படியே சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளியராக ஸ்க்ரீன் தெரியும். சரிங்களா, ஓகே. அதுக்கு அடுத்த ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஏபிபி இதை எதை பேஸ் பண்ணி நீங்கள் அப்டேட் பண்ணோம் அப்படின்னா ஏபிபி நேற்று ஒரு நெகட்டிவ் நியூஸ் கொடுத்துருந்தாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ஏபிபி கண்டினியூஸாக ஃபால் ஆகும், இல்லைனா இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும், இல்லைனா மார்க்கெட் இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் ஆனால் ஓரளவுக்கு ஃபால் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். பட் ஆனால் இன்றைக்கி லிக்விடிட்டி அதிகமாக கொடுக்கல ஏபிபியை பொறுத்த வரைக்கும். ஸோ நேற்றே மார்க்கெட் மிகப்பெரிய ஒரு அப்டேட் ஆனதுனால பார்த்தீங்க அப்படின்னா ஏபிபி இன்றைக்கி பெருசாக மூவ்மெண்ட் இல்லை, டோட்டலி ரேஞ்ச் மூவ்மெண்ட்டில் இருக்கான். ஸோ நாளைக்கு என்ன மூவ்மெண்ட் கொடுக்குறான்றதை பார்த்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் எம்சிஎக்ஸும் ஒன்று அப்டேட் பண்ணியிருந்தோம். எம்சிஎக்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபால் கொடுத்துட்டான் ஆக்சுவலாக ஓப்பனிங்கில். ஏன் இன்றைக்கி ஓப்பனிங் இவ்வளோ பெரிய ஃபால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரிஃப் அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் இந்தியா மேலே அதிகப்படுத்துகிறோம், ஏன்னா நீங்கள் அதிகமாக யூஎஸில் ரஷ்யாவில் ஆயில் வாங்குறீங்க,
அதனால் எங்ககிட்ட நீங்கள் பிஸ்னஸை குறைக்கிறீங்க அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து இந்தியா மேலே வந்து நிறைய டேரிஃப் அனௌன்ஸ்மெண்ட்லாம் அப்டேட் பண்ணாங்க. அதனால மார்க்கெட் காலையில் வந்து ஒரு 1 ஹவர் வந்து பெரிய இம்பாக்ட் வந்து ஏற்படுத்துச்சு. அதனால தான் மோஸ்ட் ஆஃப் த பாசிட்டிவ் ஸ்டாக்ஸே வந்து நல்லா ஃபால் ஆகிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆச்சு. ஸோ இதெல்லாம் நம்ம இன்டெப்த்தாக பார்க்கணும். அதனால தான் பெரும்பாலும் வந்து ட்ரேடர்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மார்னிங்கில் வந்து ஒரு 50 மினிட்ஸ் வந்து ரன் ஆகட்டும், வெயிட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் வந்து ட்ரேட் வந்து பண்ணுங்கள் அப்படின்னு வந்து ரெக்கமெண்ட் வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நிறைய விஷயங்களை வந்து நான் லேர்னிங்காக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் வந்து நான் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இதில் வந்து சீமன்ஸ் வந்து இன்றைக்கி ரொம்ப பெஸ்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்குறான். நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே வந்து கொடுத்துருக்குறான். இந்த மாதிரி வந்து டெய்லி ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நம்ம அப்டேட் பண்ணுறோம். சில முக்கியமான நியூஸஸும் நம்ம ஷேர் பண்ணுறோம். அதனால் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க கீழே என்னுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கிறேன், எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஃபர்தராக நான் உங்களுக்கு வந்து டெய்லி பேசிஸில் மார்க்கெட்டில் வந்து நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.